Welcome back to my YouTube channel, A Cooking Traveler. ஸோ இப்போ நம்ம யூரோப் ட்ரிப்புக்கு வந்து 20 நாள் போக போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான விஷயங்கள் எப்படின்னா நம்ம ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அங்கே ஈஸியாக இருக்கும் எடுத்துக்கிறதுக்கு. இதுக்காக இது ஒன்று. இப்போ இதில் வந்து நைஜீரியாவிலேருந்து நான், பாப்பா, ஒய்ஃப் இங்கேருந்து போகிறோம். சென்னையிலேருந்து அண்ணா அண்ணி வருவாங்க. ஸோ எங்கள் மீட்டிங் பாயிண்ட் வந்து துபாயில். ஸோ இப்போ என்ன எசென்ஷியல் ஐட்டம்ஸ் என்னென்ன வேணுன்றது எனக்கு நான் என்னென்ன எடுத்துக்கிறேன், அதே மாதிரி பாப்பாவுக்கு 2.5 வயசு பாப்பாவுக்கு என்னென்ன தேவையான திங்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் யூரோப் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா, அதுவும் குழந்தைய வச்சு பிளான் பண்ணுறீங்கன்னா என்னென்ன எடுத்துக்கணும், எப்படிலாம் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேவ் ஆகும், டைம் சேவ் ஆகும், ஈஸி கன்வீனியன்ஸாக இருக்கும். இது வந்து அமேசானில் இந்த பேக்கெட்ஸ் இருக்கும். என்ன 700 ருபீஸோ என்னவோ தான் காஸ்ட். இது 400-500 தான். இதுமாரி தனித்தனியாக வரும். ஸோ இதுமாரி நான் வாங்கிக்கிட்டேன். எனக்கு ஒன்று, பாப்பாவுக்கு ஒன்று, ஒய்ஃப்க்கு ஒன்று, 3மே வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து வெறும் டிஷர்ட்ஸ் ஒரு 18 டிஷர்ட் வச்சுருக்கேன். இதில் நெக் பனியன்ஸு, அப்புறம் வந்து ரவுண்ட் நெக்கு டிஷர்ட்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே பேக் பண்ணாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணாமல், ஸோ இதில் வெறும் டிஷர்ட்ஸ் மட்டும்தான் வச்சோமா அடி பேக்கில் வச்சுருவோம். இது வந்து என்னோடய ஃபேவரட் ஷார்ட்ஸ், சுற்றுறதுக்காக 8 ஷார்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது சின்ன பேக்கு. ஸோ இதில் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்தோமா அப்படியே பேக் பண்ணாமல் உள்ளே வச்சுட்டோம். அடுத்து இது வந்து ஜீன்ஸ் பேண்ட்ஸ். ஸோ ஒரு 5 ஜீன்ஸ் பேண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு சின்ன நைலான் இது மாதிரி கவர் போட்டு வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், கிளியர். இப்போ இதில் இன்னர்ஸ். ஸோ நம்ம ஜென்ஸ் சமாச்சாரங்கள், பனியன், மற்ற சமாச்சாரங்கள்லாம் இது ஒரு சின்ன பேக்கிங் பேக் இது வச்சாச்சா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா காம், பர்ஃப்யூமு, பவுடரு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி இதில் வச்சாச்சு. முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினானது என்னென்னா ஒரு வாட்டர் கேன். இது வந்து ஃபோல்டபுள் வாட்டர் கேன். இது வந்து அப்படியே என்லார்ஜ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணான்னா அப்படியே சின்னதாக்கிடலாம். எதுக்குன்னா யூரோப்பில் வந்து பயங்கர காஸ்ட்லி தண்ணி எல்லாம். ஸோ நம்ம வாட்டர் கேன் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கெல்லாம் போகிறோம், எங்கேயாவது தண்ணி வருது பைப்ஸில், அதுதான் தண்ணி வருது, இல்லை ஹோட்டலில் தண்ணி இருக்குது, பிடிச்சிக்கிறோம், அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு போனோமா கொண்டு போயிட்டோமா. ஸோ ஆளுக்கு ஒவ்வொன்று. இது ஒரு வாட்டர் பாட்டில். அடுத்து பார்த்திங்கன்னா சாக்ஸ். இது ஒரு 15-18 செட் எடுத்திருக்கேன். மாஸ்க் வந்து மேண்டேட்ரி கிடையாது, நான் ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்கேன், இதுக்கு அந்த தேவைப்படுறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போதோ, இல்லை வந்து பனி யூரோப்பில் போகிறதுனால பனியாக இருக்கிறதுனால காதில் வச்சுருக்கிறதுக்காக இதெல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சளி பிடிக்காமல் இருக்கும், ஃப்ளைட் ஜேர்னியில் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து க்ராக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஷூ. ஸோ அதுக்கு ஒரு கவர். இப்போ நீங்கள் பேக்கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்கும் பாருங்கள், எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாது, எதுக்கு எது வேணுமோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட டே டு டே ரெக்வயர்மெண்ட்ஸ்க்காக சுற்றுறோம், லோஷன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுது. ஸோ இப்போது ட்ரிப்பில் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறதுக்காக லோஷனு, அதுக்கப்புறம் சானிடைசர் ஜெல் எல்லாம், இதெல்லாம் சேஃப்டி. ஸோ இதெல்லாம் மற்ற சமாச்சாரம். இதெல்லாம் ஒரு கவரில். சேம் இதுவும் கத்தாரில் வந்து பாப்பாவோட ட்ராவல் பண்ணும்போது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கிறது. ஸோ இது இப்போ நீங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது, சிம்பிள். முடிஞ்சு போச்சு என்னோடய பேக்கிங். டிஷர்ட்ஸு, ஜீன்ஸ் பேண்ட்டு, ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இது மேக்கப் கிட்ஸு, இது இன்னர்ஸு, சாக்ஸ் வகரா, வாட்டர் பாட்டில், ஷூ, இது வந்து மாஸ்க்கு, மற்றது பல்லு வளர்க்குறது, ஜெல்லு. முடிஞ்சு போச்சு. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 days ட்ராவல் பண்ணுறோம். 5 countries, ஆல்மோஸ்ட் 10 cities ட்ராவல் பண்ணுறோம். அப்படின்னு இருக்கும்போது
கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ஹோட்டல்ஸ் நான் வந்து செக்இன் பண்ணி செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடத்துல ட்ரெயின் ஜெர்னிஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறேன்னா எடுத்து பேக்கில் வச்சுக்கிறதுக்கு. ஸோ எனக்கு தேவையா டக்குன்னு இது ஓப்பன் பண்ணமா எடுத்தோமா. அதே மாதிரி லாண்ட்ரி கவர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ண துணி அந்த லாண்ட்ரி கவர்ஸில் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். எதுவும் மிக்ஸ் ஆகாது, க்ளீனாக இருக்கும், நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. இது வந்து என்னோடய திங்ஸு. ஸோ இப்போ அடுத்து இன்ஃபேண்ட் வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா இந்த கௌபாய் கேப். ஸோ ஏன்னா டூருக்கு ரெடி ஆகிட்டோம், அதனால் இதெல்லாம் அந்த டூருக்காகவே வாங்கி வச்சுருக்கிறதெல்லாம். ஸோ பொண்ணு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா அது 2.5 வயசு பாப்பான்றதுனால 2 விஷயமாக பிரிச்சிருக்கோம் இன்ஃபேண்ட்னால. ஒன்று அவளுக்கு தேவையான துணிமணிகள் டைப்பர்ஸ், இது ஒன்று. ரெண்டாவது அவளுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ 2ஆக பிரிச்சிருக்கோம். நான் 2ஆக காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அவளுக்கு சுவிட்சர்லாண்டுக்கு தேவையானதுக்காக எடுத்து வச்சுருக்காது. சுவிட்சர்லாண்ட் அண்ட் இட்டலி இது வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுக்காக இது வந்து கொஞ்சம் திக்கான துணிகள். ஸோ இது ஒரு சட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 சட்டு வச்சுருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 days இருக்கும் சுவிட்சர்லாண்டும் இட்டலிக்கும். ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போகிற ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், அதுக்கப்புறம் வந்து நெதர்லாண்ட்ஸ்க்கு இதில் வந்து ஒரு 14 sets இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 8 days கிட்டத்தட்ட 9 days இது. ஸோ இது தனியாக பிரிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஈஸியாக ட்ராவல் பண்ணும்போது இந்த பேக் எடுத்தோமா, இதை துணி எடுத்தோமா, போட்டோமா, பாப்பா கூப்பிட்டு போய்கிட்டே இருந்தோமா, முடிஞ்சு போச்சு. ஸோ இது 2வது பேக். இது பார்த்திங்கன்னா பாப்பாவோட நைட் ட்ரெஸ்ஸஸ். ஸோ நைட்டில் ரூம்ஸ்க்கு வந்த பிறகு, ஹோட்டலுக்கு வந்த பிறகு அங்கே போடுற ட்ரெஸ்ஸஸ். ஸோ இதுவும் ஒரு பேக். ஸோ எனக்கு அந்த அமேசானில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஈஸியாக பேக் பண்ணுறதுக்கு வசதியாக. ஸோ இது முடிஞ்சு போச்சு. 3வது. 4வது ஃப்ராக்ஸ் அடிஷ்னலாக எடுத்து வச்சுருக்கேன், எங்கேயாவது தேவைப்படும் போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டிஷ்யூஸ், வெட் டிஷ்யூஸ். ஸோ குழந்தை ஃபேஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே வெட் டிஷ்யூஸ். அதுக்கப்புறம் சின்ன சின்ன டவல்ஸ். ஸோ இது யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது, அதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ. இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக டவல்ஸ். இது எதுக்குன்னா பாப்பா நம்ம ட்ராலியில் போட்டிருக்கோன்னு சொன்னால் கொஞ்சம் குளிரும் போது இது வந்து கொஞ்சம் திக்கான துணி. ஸோ இது தனியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெட்ஷீட் மாதிரி, மினி பெட்ஷீட் பாப்பாவுக்கு. ஸோ இது போட்டுட்டுனா தூங்குறதா இருந்தால் தூங்குவோம் ட்ராலியில், அதுக்காக இந்த ஒரு பெட்ஷீட். அப்புறம் இது வந்து சின்னதாக ஒரு பேக். இது என்னென்னா பாப்பாவோட பட்ஸு, பவுடரு, அதுக்கப்புறம் வந்து காம், சின்ன காம். ஸோ இந்த செட்டெல்லாம் வந்து இதில் இது ஒன்று. இதில் பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஷாம்பூ, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு. ஸோ அதுக்கப்புறம் 2 இருக்குது சிபாமெட்டில். என்னது, ஒன்று ஜென்டில் வாஷு, இன்னொன்று வந்து ஷாம்பூ. அப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து தேவையான பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, இதெல்லாம் வந்து இதில் வந்துருச்சு. அப்புறம் வந்து மெயினாக டைப்பர்ஸ். அங்கே எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்குமோ தெரியாது. ஸோ அதனால் ஒரு டைப்பர் பேக்கெட் வாங்கியாச்சு. ஸோ இதை வச்சு மேனேஜ் பண்ணுறது. இப்போ டைப்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம், டக்குன்னு எங்கேயா தூக்கி போடுற நேரத்தில் இதெல்லாமே வந்து கவர்ஸ், சின்ன கவர் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ டைப்பர் எடுத்தோமா, இந்த கவரில் போட்டோமா, அப்படியே மடித்து தூக்கி போட்டோமா. ஸோ நம்மளுக்கு டிஸ்போசலுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது. ஸோ டைப்பர், கவர்ஸ். இது வந்து பார்ட் 1 அவங்களோட ஐட்டம்ஸ். ஸோ பாப்பாவுக்கு தேவையான பார்ட் 2 ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பால் பவுடர் வாங்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவோட கஞ்சி போடுறது, இது தனியாக ஒரு பேக்கெட்டில் போட்டாச்சு. இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் குக்வேர், ஜஸ்ட் நம்ம ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். இது ஒன்று. 2வது. ஸோ பாப்பாவுக்கு வந்து நாங்கள் நிறைய வந்து இந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்குவாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ்க்கு ஒரு சின்னதாக ஒரு மினி மிக்சர் மாதிரி இது ஃப்ரூட் ஜூஸஸ்க்காக. ஸோ ஒரு சின்னதாக பேன் ஏதாவது சூடு பண்ணோம் அப்படின்றதுக்காக. சொன்ன பார்த்தீங்களா, பாப்பாக்காக கஞ்சி காய்ச்சறதுக்கு, பால் காய்ச்சறதுக்கு. ஸோ அதோடய ஸ்பூன்ஸ், இது ஒரு சின்ன செட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மினி குக்கர். ஸோ இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக் டாப் வேரில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி ரிக்வயர்மெண்ட்ஸ் பாப்பா இருக்கிறதுனால. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஹாட் பேக்ஸ் ஒன்று, நட்ஸ் பாக்ஸ் ஒன்று. பார்த்திங்களா, ஜூஸ் போட்டு எடுத்து போய் விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஸ்ட்ரா வச்சு குடிச்சிடுவா. அதுக்கப்புறம் வாட்டர் கிளாஸு, சின்ன கப்ஸு, பிளேட்ஸ், இதெல்லாம் வந்து பாப்பாக்காக.
ஸோ இதெல்லாம் ஒரே கவரில் போட்டு வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அப்படியே போட்டு வச்சாச்சு. அடுத்து மெயினாக பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில். ஸோ சின்ன வாட்டர் பாட்டில் அப்படியே இதில் ஓப்பன் பண்ணி அப்படியே குடிச்சிக்கிறது. வேணும்போது இப்படி ஓப்பன் பண்ணி தண்ணி ஃபில் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க்கு. இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம டபுள் கிளிக் பண்ணால் என்ன டெம்பரேச்சர் தண்ணி இருக்குது, சூடாக இருக்கா இல்லை ஆறி போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே வந்துகிட்டே இருக்கும். நான் வேணால் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், என்னோடய வீடியோஸ் பார்த்து அதில் இருக்கும். ஸோ டபுள் கிளிக் பண்ணால் டெம்பரேச்சர் காமிக்கும். இது வந்து ஒரு ஃப்ரூட்ஸு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக, ஃப்ரூட்ஸு, டேட்ஸு, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நட்ஸு. இதில் இது ஒன்று பார்த்தீங்களா, இதுதான். அடுத்து பாப்பாவோட ஃபுட் ஐட்டம்ஸ், டேட்ஸு, கேஷ்யூ, சின்னதாக ஸ்பூன், இந்த பவுடர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஏதாவது ஸ்பூன்ஸ், இது ஒன்று, ரைஸு, மூங் தால், அப்புறம் வந்து பிளாக் பெப்பரு, இது வந்து தூர் தால், கார்லிக், ஸோ ரைஸ் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக, பாப்பாவோட கஞ்சி, அப்புறம் வந்து இந்த ஊறுகாய், சால்ட்டு, அப்புறம் வந்து ஃபிக்ஸு, ஸோ அப்புறம் வந்து ஆப்ரிகாட்டு, அப்புறம் வந்து பீனட் பட்டர், ஸோ இந்த ஜூஸ்லாம் போடும்போது மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக, அதுக்கப்புறம் ட்ரை கேப்ஸு. ஸோ என்னோடய லக்கேஜ் விட டபுள் மடங்காக என் பொண்ணுக்கு தான் இருந்துச்சு. பட் எனிவே ஃபைன், குழந்தைய வச்சுட்டு இருந்தால் வேறு வழி இல்லை, இதெல்லாம் முடிஞ்சிட்டு போச்சு.